என்ன சொல்ற உன் பொண்ணு? ஏதோ நரகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. சொல்லு மைதிலி, இவ சொன்னதை மூடி மறைக்க நினைக்காத, அப்புறம் ரொம்ப விபரீதமாயிரும். இப்பவே அவ என்ன சொன்னான்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்ல? சொல்லிடுறேங்க, சொல்லிடுறேன். இவளுக்கு மாப்பிளைய பிடிக்கலையாங்க, கல்யாணம் வேணான்னு சொல்றா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவளுக்கு மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்றது சுத்த போய். இவ வேற எதையோ மனசுல வச்சுட்டு தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. சொல்லு, எதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அன்னைக்கு சொன்ன மாதிரி புரியாத காரணத்தை சொன்ன, நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். எனக்கு இப்ப சரியான காரணம் தெரிஞ்சாகணும். அட கடவுளே, மறுபடியும் பிரச்சனையா? வேற எந்த காரணமும் இல்லப்பா. எனக்கு உண்மையாவே அர்ஜுன பிடிக்கலப்பா. என்ன கொலைகாரனாக்காத. பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. அவர் உங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. நீங்க எல்லாரும் அவர்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறது அவரோட உண்மையான முகமே இல்ல. அவருக்குள்ள ஒரு சைக்கோ வேற ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உன் இஷ்டத்துக்கு மாப்பிளைய தப்பா பேசுறியா? உன்ன அடிக்காதீங்க. அக்கா என்ன சொல்ல வருது கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கைய அழிச்சிடாதீங்கப்பா. உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன்ப்பா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. என்ன ஒப்பாரி வச்சா நான் நம்பிடுவனா? நான் வெளிப்படையாவே கேக்குறேன். நீ அந்த ஆதிய மனசுல வச்சுட்டு தானே அர்ஜுன் மாப்பிளைய வேணான்னு சொல்ற? ஆதி என் ஃப்ரெண்டுப்பா. எதுக்குப்பா இப்படி எங்களை தப்பாவே பேசுறீங்க? என்ன நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் தோணுது. அர்ஜுன தப்பானவன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உன்னைத்தான் தப்பா நினைப்பாங்க. நீயும் உன் அக்கா மாதிரியே எங்க காதுல பூ சுத்த பாக்குறியா? இங்க பாரு, உன் மனசுல எவன் இருந்தாலும் சரி, அவனை நீ மறந்துடு. அர்ஜுன் தான் மாப்பிள்ளன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், புரிஞ்சுதா? அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். மதி, அப்பா சொல்றது கேளுடி. இத பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இன்னொரு தடவை மாப்பிள்ள பிடிக்கல அது இதுன்னு சொன்ன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணுமா இல்ல கருமாதி நடக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அப்பா, அக்கா தான் பிடிக்கலன்னு சொல்லுது இல்ல, எதுக்குப்பா இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? அப்பா, அக்கா பாவம்பா, பேசாம இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிடலாம்ப்பா. கண்டிப்பா அக்காக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்கப்பா. ஒண்ணு தருதலையா போயிடுச்சு, இப்ப எல்லாமே தருதலை ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இத பாரு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அர்ஜுன் தான் மாப்பிள்ள, அவரை தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும். மீறி யாராவது பேசுனீங்க, தொலைச்சிருவன் தொலைச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அழாத மதி, நீயும் பிடிவாதமா இருக்க. உங்க அப்பாவும் புடிச்ச புடிய விடாம இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இங்க பாரு, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் வேணா மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட பேசி பாக்கட்டுமா? அம்மா, அப்பா கிடக்குறாருமா, நீ அர்ஜுன் வீட்டுல பேசுமா. அக்கா கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு நீ அவங்க கிட்ட எடுத்து சொல்லுமா. வேண்டாம் விடு, அவங்க வீட்டுல பேசினா எதுவுமே நடக்காது. அங்க அர்ஜுனை மீறி அவங்க அக்கா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. என்னால நீங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட அடி வாங்கி சாக வேண்டாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டேன். அப்பா கேக்குற மாதிரி தெரியல. என் தலையெழுத்து என்னவோ அப்படியே நடக்கட்டும். அத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாளைக்கே பக்கத்துல இருக்கிற கோயில்ல வச்சு என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க உங்க அம்மாவுக்கு தெரியாம அவளை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்.
இங்க பாரு, உன் மனசுல ஏமா இருந்தாலும் சரி, அவனை நீ மறந்துரு. அர்ஜுன் தான் மாப்பிள்ளன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். சொல்லு மதி. ஏய் மதி, எதுக்கு அழற? மதி அழாத மதி. எப்பவுமே தைரியமா பேசுற நீயே இப்படி அழுதா நான் என்னடி பண்ணுவேன்? நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது மதி. அழாத மதி. மகள், நீ, நான், ஆதி எல்லாரும் சின்ன வயசுல இருந்து சந்தோஷமா தானே இருந்தோம். ரெடியா? சாபூத்ரி நான் போல எனக்கு தான். ஆமா மதி, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளா நம்ம கிட்ட இல்லையே மகள். எதனால அது நம்மள விட்டு போச்சு மகள்? இப்ப மட்டும் நமக்கு எதனால இவ்ளோ பிரச்சனை வருது? ஏமாதி இப்படி எல்லாம் வெக்ஸ் ஆகி பேசுற? அர்ஜுனை பத்தி வீட்டுல பேசுனியா? அப்பா ஏதாவது சத்தம் போட்டாரா? ஆமா மகள், நான் என் அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் எனக்கு அர்ஜுனை பிடிக்கல, அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனை முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரிமினல் கிறுக்கனை நம்புறவங்க பெத்த பொண்ணு நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. மதி, அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு உன் அப்பாவை வரவழைச்சு உன்னை மிரட்டினது, உனக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்தது, இத வச்சே அர்ஜுன் எப்படிப்பட்டவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மதி. ஆனா இது உங்க வீட்ல சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பழைய ஆளுங்க மதி, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பாவோட சந்தேக புத்தி தான். அவர் எனக்கும் ஆதிக்கும் லவ் இருக்கிறதா நினைச்சு என் மேல கோபப்படுறாரு. அது என்னால தாங்கிக்கவே முடியல மகள். அவர் என் அப்பாவும் மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்படியே பலார்னு அரைஞ்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது? நான் பொறுமையா சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு மகள். மதி, அவர் சொல்லிட்டு போறாரு, விடு. நான் நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து உன் அப்பா கிட்ட பேசுறேன். நானும் அதையும் லவ் பண்ற விஷயத்த சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன் மதி. அப்பதான் அவருக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் போகும். அதுக்கப்புறம் அர்ஜுனை பத்தி சொன்னா அவர் யோசிக்க சான்ஸ் இருக்குல்ல. இல்லன்னா அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் நம்பவே மாட்டாரு மதி. மகள், நீ வந்தா எங்க பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும்.